இஸ்ரேல் ராணுவம் கிட்டத்தட்ட 2வது நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே 18க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முக்கியமாக நார்த்தன் டெரிட்டரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாலஸ்டீன் நியூஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து முழுக்க இந்த ரிப்போர்ட்டுகள்லாம் வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதிப்படி பார்த்திங்கன்னா 8 பீப்புள் வந்து ஜெனின் கவர்னன்ட் அப்படின்ற ஒரு இடத்துலையும் வந்து 6 பேர் வந்து துல்கரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தும் 4 பேர் வந்து தூபாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துமே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரியும் நியூஸ் வந்திருக்குது. இப்போ வரைக்கும் வந்து இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து 20 பேருக்கும் மேலான பாலஸ்தீன்களும் முக்கியமாக வந்து குழந்தைகளும் சேர்த்து இப்போ வரைக்குமே வந்து இஸ்ரேல் ஃபோர்ஸஸால் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து நியூஸ் வந்திருக்குது. கமிஷனர் ஆஃப் டீடைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டீடைன்ஸ் அஃபேர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரைடு வந்து இன்னும் கண்டினியூவாக போய்கினே இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. நியூர் ஷாம்ஸ் ரிஃபூ கேம்ப் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மிலிட்ரியோட ஒரு தீவிரமான தாக்குதல் வந்து நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாலஸ்டீன் ஃபைட்டர்ஸ் வந்து மசூதிக்குள்ளே மறைஞ்சிருந்துருக்காங்க. அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரியுமே வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா துல்கரம் பேட்டலியனில் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஜாபர் அவர் வந்து இன்னொரு பெயராலையும் அழைக்கப்படுவார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அபு ஷுஜா அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து அவருக்கு அழைக்கப்படுற இன்னொரு பேர். இந்த மிலிட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது இஸ்ரேல் மிலிட்ரி, அபு ஷுஜா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஷூட் பண்ணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஸ்ரேல் மேனால் வந்து கொலை செய்யவும் பட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு படைகளுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கிற வந்து ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகளை வந்து குறிவிப்பதாக வந்து இந்த இஸ்ரேல் இராணுவத்தோட மிகப்பெரிய ஒரு நோக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளில் நடந்தது. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. துல்கரம் மற்றும் துபாஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம்லாம் நடந்திருக்குது. ஸோ இவங்களெல்லாம் முழுக்க சிறைபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட வெஸ்ட் பேங்கில் தன்னோட ஆதிக்கத்தை வந்து இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். துல்கராம்லேருந்து ஒரு சிலர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிதா இப்ராஹிம் அவர் தான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இஸ்ரேல் மிலிட்ரி வந்து கிட்டத்தட்ட டெய்லி இந்த தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த டெரிட்டரியில், அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டுமே வந்து இந்த ஜெருசலேம்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையுமே வந்து அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. முக்கியமாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கேல் வழியாக வந்து அந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது இப்போ ஒரு தாக்குதல் வந்து ஒரு சில நாள் வந்து ஆட்கள் கம்மியாகவும் ஆயுதங்கள் அதிகமாகவும் இருக்கும், இன்னொரு சில நாள் வந்து ஆயுதங்கள் அதிகமாகவும் ஆட்கள் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஸ்கேல் அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த 4 இடம், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த தூபாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து துருசிலனாக இருக்கட்டும், ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா துல்கரமில் முக்கியமாக வந்து நிறையா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக எல்லாமே அட் அ டைமில் சேம் டைமில் வந்து நடக்கிறதாகவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.